சரி, ஆர்கனைசேஷனில் நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்கிற பட்சத்தில் ஃபார்ம் 16 ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் டிடிஎஸ் பிடிக்கிறதுக்காக, சேலரி டிடிஎஸ் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ வரைக்கும் பிடிக்கணும்னு ஒரு கணக்கு பண்ணுறது, டாக்ஸபிலிட்டி கண்டுபிடிக்கணும். சரி, நீங்கள் 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு டிடக்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. சார் எல்ஐசி இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. சரி சார், எல்லாத்துக்கும் ஸ்லிப் கொடுங்கம்பாங்க. ஃபோர்ஜ்டு ஸ்லிப் கொடுக்குறாங்க. அது ஆர்கனைசேஷன் தெரியாமல் வைக்கிறது உண்டு, தெரிஞ்சு வைக்கிறது உண்டு. அங்கே தான் எல்லா பிஎஸ்சிஸும் வராங்க. பெல்லாக இருக்கட்டும், இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெல் இருக்குது, நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்குது, ப்ரைவேட்டில் பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் குரூப்ஸ் இருக்குது. இந்தமாரி எல்லாமே நியூஸ் ஐட்டத்தில் இருக்குது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ரிசிப்டை வாங்கி வச்சுட்டு ஃபார்ம் 16 ஏற்றிடுவாங்க. இந்த ஃபார்ம் 16 ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் ஏறிடும். ஏறினோன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போக இவ்வளோ சேலரிக்கு இவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கணும், 20 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபா வந்திருக்கணும், இந்த கிளைமில் ஒரு 2 லட்சம் கழிஞ்சு போச்சு சார், 2 lakhs மட்டும் டிடிஎஸ் பிடிக்கணும், உங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் பர்ஃபெக்டாக ஃபைல் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையில் 2 lakhs இல்லை, நீங்கள் ஆக்சுவலி 3 lakhs கட்டியிருக்கணும். ஏன்னா இந்த ரிசிப்ட் ஃபோர்ஜ்டு ஆர் போகஸ் அப்படி வந்து நின்றுது. ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஐட்டம் படி more than 1000 crores.